இங்க பாரு, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கேன்னு விட்டுறாத. புரோகிதர் வந்ததுமே அவர் கொடுத்த லிஸ்ட்ல எல்லாமே சரியா இருக்கான்னு அவர்கிட்ட காமிச்சு செக் பண்ணிரு. கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாத. நீ ரெடி ஆயாச்சா சிம்ரன்? சிம்ரன், என்னாச்சு சிம்ரன்? ஏன் உடம்பெல்லாம் இப்படி வேத்திருக்கு? ஜுரம்லாம் எதுவும் இல்லையே. என்னாச்சு? என்ன பண்ணுது சிம்ரன்? தூக்கமே இல்லக்கா. ஒரு மாதிரி வயிறு புரட்டி புரட்டி வாமிட் வர மாதிரியே இருக்கு. என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல. தலை வேற சுத்துற மாதிரியே இருக்கு. என்ன நீ கல்யாணம் ஆகி 6 மாசம் கழிச்சு சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லிட்டு இருக்க? எந்த நேரத்துல விளையாடணும்னு தெரியாதா உனக்கு? இங்க பாரு சிம்ரன், ஒண்ணும் இல்ல, உனக்கு கல்யாண டென்ஷன் தான், அதனாலதான் இப்படி ஆகுது. ஒண்ணு பண்ற, நான் கீழே போயிட்டு இஞ்சி கஷாயம் வச்சு கொடுத்து அனுப்புறேன். வாந்தி வர மாதிரி இருக்கிறது, தலை சுத்துறது, இது எல்லாமே சரியாயிடும். சரியா? ஹனி, இந்த வைத்தியம் வேணாண்டி, சொன்னா கேளுங்க. இதுக்கு வேற வைத்தியம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கார்த்தி சிம்ரன் கழுத்துல தாலி கட்டின உடனே கம்ப்ளீட்டா எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறமா மேடம் பயங்கரமா சிரிப்பாங்க பாருங்க. ஐயோ, உன்ன சும்மா இருக்க மாட்டியா? திருப்பி திருப்பி விளையாடிட்டு இருப்பியா? சிம்ரன், நான் போய் பூஜாக்காவை அனுப்புறேன். அக்கா வந்து கசாயம் கொடுத்ததும் குடிச்சிட்டு ரெடி ஆயிடு. சரியா? வா ஜனனி. நீ சிம்ரன், நான் சொன்னதானே உண்மை. கடவுளே, எனக்கு என்ன பண்ணுதுன்னே சொல்ல தெரியலையே. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா கல்யாணத்திலேயே பிரச்சனை வந்துடும். கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக கூடாது. எப்படியாவது நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி நான் நல்லா இருக்கணும். ஆண்டவா, என்ன காப்பாத்து. அண்ணி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, சிம்ரனுக்கு கஷாயம் கொடுத்தாலும் சரிப்பட்டு வராது. நான் சொன்ன மாதிரி அந்த ஜனனி பேசாம வா. சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு இருக்காத. இது வேற அண்ணி. ஏடாத ஜனனி. முத்து பேச்சி, என்ன இது? சிம்ரன் என்னடானா அப்படி இருக்கா, நீ என்னடானா கண்ணீரும் கம்பளையுமா இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இங்க பாரு, மறைக்க கூடாது. என்ன விஷயம்னு சொல்லு. இல்லக்கா, கல்யாண நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இன்னும் அவர் வரலையே, அதான் பயமா இருக்கு. அதெல்லாம் பயப்படாத. நேத்து அதுக்காக தானே உன் கூட போன்ல பேச வச்சோம். நீ தைரியமா இரு. இல்லக்கா, நானும் தைரியமா தான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? டேய், எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அண்ணே, எல்லாம் தயார்ண்ணே. நாங்களாம் ரெடியா இருக்கோம். நான் அனுப்புன கோகுலோட போட்டோ வந்துச்சுல்ல? வந்துருச்சுண்ணே. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவன் எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. கல்யாணம் நடக்க போறது எனக்கும் முத்து பேச்சுக்கும் தான். என் கையால அவ கழுத்துல தாலி கட்டியே தீரணும். ஏதாவது சொதப்புனீங்க மோவன, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். அவங்கிட்ட பேசி அகிம்சை வழியில அனுப்ப பாருங்க. முரண்டு பிடிச்சானா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. சரிண்ணே, சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாதண்ணே. இங்க பாரு, அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத. இப்பவே முத்து மாமா கிட்ட விஷயத்த சொல்ற. அவர் ஒரு ஆள் போதும். எத்தனை பேர் இருந்தாலும் சமாளிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. நீ கவலைப்படாம இரு. கண்டிப்பா முகூர்த்த நேரத்துல கோகுல் வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. கவலைப்படாம இருக்கணும். சரியா? சரிக்கா. அப்புறம் என் மருமக பொண்ணு என்ன பண்றா? இதோ இனிமேதான் புடவெல்லாம் கட்டி ரெடி ஆகணும் அத்தை. உனக்கும் முத்தரசன் தம்பிக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்குமா இருக்கும்? தாயில்லாத குறை தெரியாத மாதிரி முத்து பேச்சிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறீங்களே. நீங்க மட்டும் முத்து பேச்சைய உங்க மருமகளா ஏத்துக்கலையா? நாங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உடனே சரின்னு சொன்னீங்களே, எங்களுக்கு அது போதும். அப்புறம் என் மருமகளுக்கு என்ன பிரச்சனை? என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, இது வரைக்கும் கோகுல் வரலன்னா அவ பயப்படுறா. அம்மா மருமகளே, எப்போ வெண்ணிலா முத்தரசன் கையில இந்த கல்யாண வேலையெல்லாம் ஒப்படைச்சனோ, நான் எல்லா கவலையும் அப்பவே மறந்துட்டேன். நீயும் கவலைப்படாம இரு.
கோகுல் கூடிய சீக்கிரம் வந்துருவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் அவன்கிட்ட போன்ல பேசினேன். சரியா? கவலைப்படாம இரு. சரிங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. முத்து பேச்சு ரெடி ஆகட்டும். வா ஜனனி. அம்மாடி போ, இந்த புடவை கட்டிட்டு ரெடியாகு போ. சரிங்க. வார்த்தைக்கு வார்த்தை மாமியாரே மருமகள் என்னெல்லாம் கொஞ்சம் குலாவறீங்களோ. முத்து பேச்சு உன் கழுத்துல மருது கட்டுற தாலி தாண்டி ஏறும். எவ்வளோ தைரியம் இருந்தா மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டுவேன். இந்த பக்கம் மருதுக்கு சம்மதம் சொல்லிட்டு அந்த பக்கம் கோகுல் வரலன்னு அவங்க அம்மா கிட்டயும் வெண்ணிலா கிட்டயும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? விட மாட்டேன்டி, விட மாட்டேன். மணமேடையில உன்னை இழுத்து வச்சு மருது கையாலே தாலி கட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட தானே வந்தாகணும். அப்போ காமிக்கிறேன் இந்த நீலாம்பரி யாருன்னு. ஜனனி இங்க வாங்க. என்ன மாமா? அதாவது என்னன்னா உண்மையிலேயே எனக்கு இந்த கல்யாணத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சு. புரியல. என்னடா 2 கல்யாணம் ஒன்னா நடக்குதே, ஒரே சாப்பாடு தானான்னு. ஆனா டிஃபன் பிரமாதமா இருந்துச்சு. மாமா டேஸ்ட் பாத்துட்டீங்களா? டேஸ்டா சாப்பிட்டே முடிச்சிட்டேன். நேரத்துல எந்திரிச்சதுனால கொஞ்சம் பசிச்சுதான். அதான். ஐயோ மாம்சு, ஏன் மாம்சு இப்படி மானத்தை வாங்கீங்க? வணக்கம். வாங்க வாங்க. கல்யாணம் தான். நல்லா சிறப்பா இருக்குல்ல? இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்தா பட்டு புடவையெல்லாம் கட்ட போடலனாலும் ரொம்ப கலையா இருக்கு. வாங்க. வேற ஏதாவது வேணுமாங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சரியா இருக்குல்ல? எல்லாம் சரியா இருக்கு. வணக்கம். சித்தி, ஆ, அது இந்த ஏற்பாடுலாம் அப்படியே அவசரத்துல பண்ணிட்டோம். இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ்ல நிறைய பேர் கூப்பிடக்கூடாதுனால கம்மியான மக்களை தான் நம்ம அழைச்சிருக்கோம். மற்றபடி உனக்கு எல்லாம் ஓகே தானே? அதனால என்ன முத்தரசு, ஒரு குறையும் இல்ல. எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. மருது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். என்ன முத்தரசு, அது நடக்கும் இல்ல? கண்டிப்பா. நம்மளோட எண்ணமும் நம்மளோட நோக்கமும் சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாடி ஆயிண்டே இருக்கு. மாப்பிள்ளைகளை வந்து உட்கார சொல்லுங்க. அசோக், போய் கார்த்திக் கூட்டு வா போ. சரிப்பா. காளியப்பா, சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை மருதுவ தேட வேண்டியதே இல்ல. இங்கேயே கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டேன். உன் எதிரிலேயே தான் இருக்காரு. வா, வந்து நீயே கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் மணமேடையில உட்கார வை. வா. என்ன காளியப்பா யோசிக்கிற? எதுக்கு முத்தரசனை பாக்குற? முத்தரசு தான் தட்ட மாத்திரத்துக்கே கூட இருந்தானே. வா, வந்து மருதுவ கூட்டிட்டு போ. முகத்தையும் பார்த்துட்டு இருக்க? சித்தி சொல்லுதுல, போ. வணக்கங்க. வாங்க. உட்காருங்க. சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. உட்காருங்க. இந்தாங்க, மாலையை போட்டுக்கோங்க. கணபதியும் அவாமே சபைக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மாலையை போட்டுக்கோங்க. ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. ஓம்
வாசலை பாக்குறது வர்ற விருந்தாளிய தேடி இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். கோகுல தானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் வரவே போறது இல்லைன்னு தெரியாம தேடுற உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு வெண்ணிலா. நாழியா எடுத்து மணப்பெண்கள் 2 பேரையும் அழைச்சிட்டு வர சொல்லுங்க. வெண்ணிலா மாமா நீ போய் முத்து பேச்சு கூட்டு வா. ஜனனி அண்ணே. நீ போய் சிம்ரனை கூட்டு வா. சரிண்ணே. நில்லுங்க. முத்தரசு, முத்து பேச்சிய ஜனனி போய் கூட்டிட்டு வரட்டும். பொண்ண மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ கூட்டிட்டு வர்றதுதான் முறை. நீ போ ஜனனி, போய் முத்து பேச்சிய கூட்டிட்டு வா. சித்தி சொன்ன முறை சரியா தான் இருக்கும். அப்போ ஒன்று பண்ணுவோம். வெண்ணிலா நீ போய் சிம்ரனை கூட்டிட்டு வா. ஜனனி நீ முத்து பேச்சு கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே. போடி போ. சிம்ரன நீ நடத்தி எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. அவளை தூக்கிட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு அவளோட நிலைமை மாறி இருக்கும். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் விதேர்தோஷிதாம் பக்தா விஷபலப்ரதாம் ஹரிகரம் பிரம்மணாதிபிர்சேவிதாம் பாஷ்வே பங்கஜ சங்க பத்மநிதிபிரிக்தாம். வா முத்து பேச்சி, போ போய் மருது பக்கத்துல உட்கார். இங்க பாருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மருது உன் கழுத்துல தாலி கட்ட போறான். அந்த சந்தோஷம் உன் முகத்துல தெரியவே மாட்டேங்குது. முகத்துல சிரிப்பையே காணோம். எதுக்கு உன் முகத்துல இவ்வளவு குழப்பம்? போ போய் உக்காரு. முத்து பேச்சு பயப்படாத, தைரியமா போய் உட்காரு. நமஸ்காரம் பண்ணுங்க. ஓம் பிரகிருத்தே நமஹ, ஓம் விக்ருத்தே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூத கணப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்தே நமஹ, ஓம் சிம்ரன் எதுக்கு இப்ப தேவையில்லாம தாப்பால் போட்டிருக்கா? நான் ஒரு வேலையா வெளியே வந்தேன், ட்ரெஸ் மாத்த போறேன், கதவை தாப்பா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போனா திரும்பி வந்து கதவை தட்டினா திறக்க மாட்டேங்கிறா. சிம்ரன் 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 சிம்ரன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சிம்ரன் சிம்ரன். ஐயா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் ஐயா. நீங்க என்னதான் கூடி கூடி பேசினாலும் இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும். எனக்கு எதிராக எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஐயா, பெரியம்மா பேசுறது பார்த்தா பயமா இருக்கியா? முத்து பேச்சு தாயில்லாத பொண்ணியா. நீங்க சொன்னபடி நடக்கும்னு நம்பிதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சையா. ஆமா தம்பி, எங்களுக்கும் உங்க சித்தி இப்படி நடந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னதான் கோகுலே வந்து சேர்ந்தாலும் இந்த கல்யாணம் அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடக்குமான்னு. முதல் நடக்குமான்னு சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம்ன்றது ஒரு வியாதி. நடக்கும்னு நம்புங்க. நீ எதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே அழுதுட்டு இருக்க காளி? நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல, சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன். என்னை மீறிலாம் சித்தி மருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்ணத்தோட அப்படியே வந்துட்டு சும்மா சும்மா அழுதுட்டு தொடச்சிட்டு வா. வாங்க. சிம்ரன் சிம்ரன். ஓம் அனுகிரக பிரதாயே நமஹ, ஓம் புத்தயே நமஹ. வெண்ணிலா நமஹ, ஓம் ஹரிவர்ண. வெண்ணிலா நல்ல நேரம் போயிட்டு சிம்ரனுக்கு சீக்கிரம் வா. ஐயோ சிம்ரன் சிம்ரன் சிம்ரன். இதுக்கு மேலே முத்து மாமா கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பா போயிடும். நான் சொல்லிட்டு வந்துடுறேன். முத்து
முத்து மாமா, சிம்ரன் கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஐயோ, நீ கொஞ்சம் மேல வரியா? என்னாச்சு? ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கோம், திறக்க மாட்டேங்கிறா. இந்த பக்கம் வா. சிம்ரன், சிம்ரன் சிம்ரன், சிம்ரன், சிம்ரன். நான் சொன்னேன்ல, அவளை தூக்கிட்டு தான் வரணும்னு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்கும். நாம அதை வேடிக்கை பார்க்க போறோம். என்ன போகும்போது சிம்ரன் கொஞ்சம் சொல்லு. ஏய், என்ன எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்கிறோம்? என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சு. மயக்கமா இருந்துச்சா? வாஷ்ரூம்குள்ளே இருந்த நாங்க தட்டுனது கேட்கவே இல்லையா? அது சரி. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பயமுறுத்திட்டே தெரியுமா? என்ன ஆச்சுடி? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. கடவுளே, கார்த்திக் தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆக கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கல்யாணம் நடக்கணும். சிம்ரன், உண்மைய சொல்லு, உனக்கு என்ன பண்ணது? ஏதாவது எலுமிச்சை பழ ஜூஸ் உனக்கு கலந்து தரட்டுமா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதான் இந்த காலத்து பொண்ணுங்க 0 சைஸ் டயட்டு அது இதுன்னு உடம்பு கெடுத்துக்கிறீங்களேம்மா. நல்லா சாப்பிட்டதுமா உடம்புல என்ன நினைச்சிருக்கோம். அப்புறம் மயக்க வராம என்ன ஆகும்? பரவாயில்லையா? அப்போ போலாமா? வா, கூட்டிட்டு போங்க. வாடா.